Hello everyone, welcome back to the channel. So இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆபீஸ் டே. சோ அதனால பாத்தீங்கன்னா நான் பிரிஸ்டல் வரைக்கும் போறேன். அதனால இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்து என்னோட ஆபீஸ் போற நாள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆபீஸ் பாத்தீங்கன்னா ரெட்டிங்ல இருந்து பிரிஸ்டல் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80 மைல்ஸ். சோ இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் போகணும். பட் தேங்க்ஃபுல்லி பாத்தீங்கன்னா என் ஆபீஸ்ல இன்னும் எல்லாம் ஹைபிரிட் ஒர்க்கிங் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் டெய்லி எல்லாம் போகிறது கிடையாது, ஒரு வீக்லி ஒன்ஸ் கூட போகிறது கிடையாது. ஸோ 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் போவேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருந்தால் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் மட்டும்தான் நான் ஆஃபீஸ் போவேன். ஸோ அந்த ஆஃபீஸ் டே வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ காலைல போயிட்டு ஒரு இடத்துல எப்பவும் போல சாப்பிட்டுட்டு லஞ்ச் வந்து பிரிஸ்டலில் வந்து சென்ட் நிக்கலஸ் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கேயும் சூப்பராக இருக்கும், ஃபுட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போலாம் இங்கே யூகேலையும் சரி நிறைய கம்பெனிஸில் வந்து இப்போலாம் வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் வர சொல்லியிருக்காங்க. பட் பரவாயில்ல, என் கம்பெனியில் ஒன்றும் அப்பெல்லாம் எதுவும் சொல்லவும் இல்லை, சொல்லவும் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எப்போ இஷ்டமோ வாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால பரவாயில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆகுறதுனால யூஸ்வலி கிளம்புறது பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 போல் மார்னிங் கிளம்புவேன். ஒரு 8:30 போல் பிரிஸ்டல் ரீச் ஆயிடுவேன் டிபெண்டிங் ஆன் டிராஃபிக். ஸோ வாங்க நம்ம பிரிஸ்டல் போயிட்டு நான் அங்கே போயிட்டு எங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்றேன் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா M4ல் வர்ற வரைக்கும் வந்துடலாம், ஒரு 1 hour வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த M32 அப்படின்னு ஒன்று இருக்கும், அது வந்து பிரிஸ்டலுக்குள்ளே போகிற ரூட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா எப்போவுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பம்பர் டு பம்பர் அப்படியே டிராஃபிக் ஃபுல்லாக நிற்கிது. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த M32 ரோட் கனெக்ட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் இது ஒரே ஒரு விஷயம், இப்போ இந்த புது காரில் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் ஜாம் அசிஸ்ட் ஆக்சுவலாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கார் நான் எதுவும் பண்ண வேணாம், பிரேக்கு எதுவுமே பண்ண வேணாம், ஸ்டீரிங்குமே நான் திருப்ப வேணாம். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா முன்னாடி போன கார் போச்சுன்னா அதுவே ஸ்டார்ட் ஆகிக்கும், அதுவே மூவ் ஆகிக்கும். ஸோ இந்த டேர்ன்லாம் இருக்குல்ல, ஸோ அதே போல் முன்னாடி என்ன கார் போதோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே ஸ்டியர் பண்ணி டேர்ன் பண்ணி போய்க்கும். ஸோ அதுதான் அந்த டிராஃபிக் ஜாம் அசிஸ்ட் அப்படின்னு இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை. ஸோ இன்றைக்கும் செம்ம டிராஃபிக் தான் ஆக்சுவலாக. நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து ஒரு 8 o'clock 8:30 ரீச் ஆகிற மாதிரி வரலான்னு பார்ப்பேன். ஏன்னா 9 o'clock 8:30 to 9:30 நல்ல டிராஃபிக் இருக்கும். ஸோ அதே போல் தான் கிளம்புறதும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clockலாம் நான் மேக்ஸிமம் கிளம்பிடுவேன். இல்லைனா நீங்கள் 4:30 to 5:30 பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில், அதாவது இந்த ரோட்லேருந்து அந்த மெயின் மோட்டர்வே பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லன்னா 5 நிமிஷத்தில் போயிடலாம். பட் ஆனால் அந்த டிராஃபிக் மட்டும் மாட்டணும் அப்படின்னா இங்கே ஈஸியாக ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். அது மூவிங் டிராஃபிக்காகவே தான் இருக்கும், பட் ஆனால் அது மாதிரி மெதுவாக நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சளவு ஒரு 4 மணிக்கெலாம் கிளம்பிடுற மாதிரி நான் கிளம்பிடுவேன். ஸோ இன்னொரு இது பார்த்தீங்கன்னா ரெட்டிங்லேருந்து பிரிஸ்டலுக்கு ட்ரெயின்ஸ் நிறையா இருக்குது. பட் ஆனால் இங்கே யூகேல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ இப்போ நான் வந்து நான் டீசல் கார் தான். ஸோ நான் இப்போ ஒன் டே நான் அப் அண்ட் டவுன் இந்த காரில் நான் டீசல் போட்டு வந்துட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 30 pounds மேக்ஸிமம், 30 to 35 கூட ஜாஸ்தி தான், 30 pounds தான் ஆகும். அதை விட கொஞ்சம் கம்மி தான் ஆகும் நான் டீசல் போட்டு வரணும்னா. பட் ஆனால் ட்ரெயின் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ மார்னிங் ஒரு 7 o'clock ட்ரெயின் ஏறி ரிட்டர்ன் 5 o'clock ட்ரெயின் வரணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் வேவே பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் வந்து அரௌண்ட் 50 pounds இருக்கும். ரிட்டர்ன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 75 pounds இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் பெர் டேக்கு வந்து நான் 130 pound கொடுத்து நான் ரெட்டிங் டு பிரிஸ்டல் வந்து நான் ட்ராவல் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுக்கு நான் எனக்கு பெருசாக எனக்கு கார் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால மோஸ்ட்லி நான் மோஸ்ட்லி இல்லை, நான் எப்பவுமே நான் ஆஃபீஸ் வந்தாலே நான் மோஸ்ட்லி கார்ல தான் வந்துருவேன் நான். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த ஃபிளெக்சிபிலிட்டி வந்து கொஞ்சம் ஹைபிரிட் ஒர்க்கிங் அதெல்லாம் கொஞ்சம் வந்து யூஸ் ஆகும். ஸோ இன்னைக்குமே நான் என் ஆஃபீஸ் போறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 weeks 3 weeks முன்னாடி வந்து ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். ஸோ அவர் வந்து அவரோட இன்னைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டே. ஸோ அதனால சரி நான் போய் அவங்க டீம்ல எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும், அதனால தான் நான் இன்னைக்கு ஆஃபீஸ் நான் போறேன். இல்லைன்னா இன்னைக்குமே நான் போயிருக்க மாட்டேன். இன்னும் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்படியே மெதுவாக போக வேண்டியதுதான். ஸோ இங்கேருந்து பக்கம் தான் இன்னொரு 10-15 minutesல நான் ஆஃபீஸ் கிட்ட அந்த கார் பார்க்கிங் ரீச் ஆயிடுவேன். ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம ஒரு கடைக்கு நான் அந்த ஒரு கெஃபே மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோவை. பிரிஸ்டல் வந்தாச்சு. ஸோ கேசல் மீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் ஸ்பேஸ், இங்கேயே கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஹை ஸ்ட்ரீட்டுக்கு வந்து இது பின்னாடி தான். ஸோ இதில் ஸ்ட்ரைட் போய் லெஃப்ட் போய்க்கலாம். ஸோ நான் அதுவும் முடிஞ்சால் லஞ்ச் டைமில் அந்த சைடு வந்தால் நான் காமிக்கிறேன் பிரிஸ்டல் அந்த சைடும். ஸோ நம்மளோட கார் பார்க்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த சைடு போனீங்கன்னா அங்கே இருக்குது நம்ம கார் பார்க்கிங். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சம்மரில் ஆஃபீஸ் வர்றது கூட பிரச்சனை இல்லை. காலையில் 6 மணிக்கு கிளம்புறப்பயே நல்ல வெளிச்சமாக வெயிலாக இருக்கும். ஆனால் இந்த வின்டர் டைமில் கிளம்புறது தான் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் 6 o'clockங்கிறதே பார்த்தீங்கன்னா ஃபுல் பனி, அப்படியே இருட்டாக இருக்கும். ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு 6 மணிக்கு வர்றப்பையும் இருட்டாக இருக்கும். ஸோ இருட்டிலே கிளம்பி இருட்டிலே வர்ற மாதிரி இருக்கும்.
இங்கே கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா இங்கே கேலரிஸ் அப்படின்னு ஒரு இடம். இது வந்து ஒரு சிட்டி சென்டர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு மால் மாதிரி. ஸோ அந்த மால்லேயே பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு 4-5 ஃப்ளோருக்கு வந்து கார் பார்க்கிங் இருக்கும். ஸோ என் கம்பெனியில் வந்து இங்கே வந்து கார் பார்க்கிங் ஃப்ரீ. ஸோ எங்கள் கொலீக்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாலில் வந்து நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து சும்மா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் என் ஆஃபீஸு. ஸோ என் ஆஃபீஸ் பில்டிங்கும் நான் காட்டுறேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிற வழியில் அந்த பில்டிங் நான் காமிக்கிறேன். பிரிஸ்டல் வந்து எப்போவுமே ஒரு சூப்பரான ஊர். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்லாம் கேட்டிங்கன்னா ஒன்றும் ஆக்சுவலாக வந்து ஸ்பெஷலாலாம் ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனாலே பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் ஆர் ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பயங்கர ஸ்பெஷலாக இப்போ இந்த பலூன் ஃபியஸ்டா அந்த மாதிரி இங்கே ஒரு ஹார்பர் இருக்குது, ஹார்பர் சைட் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய எவ்ரி மந்த் வந்து ஒவ்வொன்று வச்சுருப்பாங்க. ஸோ சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எப்போவுமே லைவ்லியாக இருக்கும். இங்கெல்லாம் சில கடைகள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஈவினிங் 6 to மார்னிங் 6 வரைக்கும் திறந்துருக்கும் சில இடத்துலலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே நைட் 2 மணிக்கு 3 மணிக்கு போனீங்கனாலும் எல்லா கடையெல்லாம் திறந்துருக்கும். வெளியே நிறைய பேர் மக்கள் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கவுங்க ஏதாவது சுற்றிட்டு ஏதாவது விளையாண்டுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ எப்போவுமே ஒரு லைவ்லி பிளேஸாக இருக்கும் 24 hours. அங்கே அந்த ஒயிட் பில்டிங் மேலே தெரியுதுல்ல, அந்த ஒயிட் பில்டிங் அதுதான் என் ஆஃபீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கெஃபே மோக்கா அப்படின்னு ஒன்று கடை. இது வந்து ஒரு ப்ராப்பர் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் ஷாப். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆல் டே பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷல் இந்த மாதிரி பனினி, இந்த பேக்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ வெஜ் பேக்கெட்ஸ் இருக்கும், இந்த சிக்கன் நான்வெஜ் பேக்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் இந்த கடையில். நான் எப்போ ஆஃபீஸ் வந்தாலும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சூப்பராக இந்த ஹாட் சாக்லேட் ஒன்று சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சிக்கன் டிக்கா பேக்கெட் இருக்கும், இல்லைனா அந்த கொரோனேஷன் சிக்கன் பேக்கெட் இருக்கும். ஸோ அது வந்து சாப்பிடுவேன். ஸோ அது வந்து ஆக்சுவலாக ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது வந்து இந்த ஹாட் ஒரு பேக்கெட் மாதிரி. ஸோ அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் சாப்பிடுவேன் இங்கே. ஸோ இது அப்படியே வாக்கிங் ஸ்ட்ரீட் அந்த சைடு. அப்படியே நேராக அந்த எண்டுக்கு போனீங்கன்னா அந்த கேபே சர்க்கஸ் அப்படின்னு ஒரு மால் இருக்கும். இதுதான் எங்கள் ஆஃபீஸு. இது வந்து ஒரு நல்ல கடை. இங்கே வந்து பேங்க் அப்படின்னு ஒரு கடை. அது வந்து ஒரு ஹோட்டல் தான், ஐ மீன் ஒரு ரெஸ்டாரண்ட் அதுதான். ஸோ ஆஃபீஸில் நாங்கள் லஞ்ச் எல்லாம் சேர்ந்து போகிறோம் அப்படின்னா டக்குனு இங்கே பக்கத்துலேயே வந்து அந்த பேங்க் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ அங்கே போய் சாப்பிடுவோம். இல்லைன்னா அந்த சைடு அந்த சென்ட் நிக்கோலஸ் மார்க்கெட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுவும் நான் இன்னைக்கு காமிக்கிறேன் அது எங்கே இருக்குதுன்னு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹார்பர் சைடும் இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த இதெல்லாமே நான் லஞ்ச் அப்போ நான் காமிக்கிறேன். இப்போ நான் ஆஃபீஸ் கிட்டே வந்துட்டேன். ரொம்ப சாரி, லஞ்ச் வந்து நாங்கள் எல்லாம் டீம் லஞ்சாக போயிட்டோம். அதனால் எந்த வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு புது கடை ட்ரை பண்ணோம். ஸோ அந்த சைடு நாங்கள் எல்லாம் அப்படியே பேசிட்டு போனனால ஒரு வீடியோஸ் எதுவுமே லஞ்ச் டைமில் எடுக்க முடியல என்னால். வேலை முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா நல்லா இன்றைக்கி பீக் டைமில் மாட்டினேன். 5:15 ஆயிடுச்சு. கரெக்டாக 5:15 கிளம்புறேன். நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்கும் டிராஃபிக்கு. ஸோ முடிஞ்சாலும் சீக்கிரம் போய் பார்க்கணும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த சர்வீசஸில் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவேன், சும்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட. ஸோ அந்த சர்வீசஸ் கூட எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். சொன்ன மாதிரி M32 ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருந்தது கிளம்புறப்ப. நம்ம ஊரெலாம் பார்த்திங்கன்னா இப்போ ஹைவேலாம் நிறைய கடைகள்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம டோல்கிட்டலாம் நிறுத்தி நம்ம சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ யூகேலலாம் பார்த்திங்கன்னா ஹைவேஸில் வந்து இந்த மாதிரி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்வீசஸ்லாம் பார்த்திங்கன்னா யூஸ்வலி ஒரு 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 அட்லீஸ்ட் ஒரு 40 miles or 50 miles ஒன்று வந்து பக்கம் நிறையா இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். இந்த மாதிரி வாஷ்ரூம்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கும். சில இடத்துல இந்த ட்ராவல் லாட்ஜ் ஸ்டே பண்ணுறது இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி பர்கர் கிங், மெக்டி, கெஃபே நீரோ, இந்த மாதிரி ஸ்டார்பக்ஸ் அந்த மாதிரி நிறையா கடைகள் இருக்கும். சில இதில் நூடுல்ஸ் அந்த மாதிரி நிறையா ஷாப்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொவிஷனல் ஸ்டோர் மாதிரி அந்த ஜென்ரல் ஸ்டோர் WH ஸ்மித் அந்த மாதிரி நிறையா கடைகள் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இது வாங்க அந்த கடைகள் எல்லாமே நான் இப்போ சுற்றி காமிக்கிறேன் இந்த வீடியோவில். ஆஃபீஸ்லேருந்து வர்ற வழியில் இந்த மாதிரி சர்வீசஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஹைவேல இருக்கும். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சர்வீசஸில் நிறுத்தினேன். வாங்க அந்த சர்வீசஸும் உள்ளே எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். இங்கே
இந்த சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா அந்த WH ஸ்மித் அப்படின்ட்டு இருக்குது, அது ஒரு ப்ரொவிஷனல் ஸ்டோர் மாதிரி எல்லாமே கிடைக்கும். அப்புறம் இங்கே ஸ்டார்பக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் KFC, சப்வே, பர்கர் கிங் அதெல்லாம் இருந்தது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா ஒவ்வொரு சர்வீசஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் ஃபுட் இருக்கும். அந்த மாதிரி சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் மோஸ்ட்லி இந்த பர்கர் கிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும். இந்த பர்கர் கிங், மெக்டிலாம் மோஸ்ட்லி எல்லா சர்வீசஸ்லையும் இருக்கும். எனக்கு இந்த சாப்ஸ்டிக்ஸ்னு ஒரு கடை இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நூடுல்ஸ் நல்லாயிருக்கோ இல்லையோ, அவங்க கொடுக்குற அந்த சிக்கன் வந்து நல்லாயிருக்கும், சால்ட் அண்ட் பெப்பர் சிக்கன். ஸோ அதுக்காகவே இது வாங்கினேன். ஸோ சர்வீசஸில் போய் நீட்டாக கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. இனி அவ்வளோதான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு வந்து ஒரு 40 மினிட்ஸா 35 மினிட்ஸில் போயிடலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 o'clock ஆகிடும். ஸோ அதான் மார்னிங் நான் 6:30 கிளம்பி, இந்த தூரம் பிரிஸ்டல் ரொம்ப தூரமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ட்ராவல்லே அப் அண்ட் டவுன் 3 hours ஆகிறனால மார்னிங் 6 o'clock கிளம்பி ஈவினிங் 7 o'clock வர்ற மாதிரி இருக்கும். பட் நல்ல வேலை டெய்லி ஆஃபீஸ் போகிற மாதிரி இல்லை வீக்லி ஒன்ஸ் வர்ற மாதிரிலாம் இல்லை, இருந்திருந்தால் ரொம்ப கஷ்டம் தான். பட் அவ்வளோதான். ஸோ இன்னொரு 30 மினிட்ஸில் வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க, லிஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க க்ராசரி வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ நீ அதையும் போய் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். இந்த வீடியோ போட்டதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா லைக் எங்கிட்ட நிறைய பேர் இந்த ட்ராவல் வீடியோஸ் எல்லாம் விட இந்த மாதிரி இந்த ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும், யூகேல ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்கும் அதெல்லாம் கேட்டு தான் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த இதுக்கு இந்த வீடியோ மூலமாக ஸோ ஒர்க் டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கலாம்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். ஸோ அப்படி இங்கே நீங்கள் ஒர்க் தேடுறவங்களுக்கு இல்லை ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என் சேனலில் வந்து ஒர்க் எவ்ரி டே டு டே நீங்கள் ஆஃபீஸில் போய் எப்படி இருக்கும், கொலீக்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி அந்த ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நான் என்னோட வேற ஒரு வீடியோ நான் ஆக்சுவலாக போட்டிருக்கேன் என் சேனலில். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் அந்த வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.